பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தருடைய நினைவு பிரகாரம் நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், நம்மை கட்டி எழுப்பக்கூடிய குணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்மை கட்டி எழுப்பக்கூடிய அல்லது நம்மை மாற்றக்கூடிய குணங்கள் கவனமாக இருந்து அவைகளின்படி கர்த்தர் நம்மை மாற்ற விரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம கட்டி எழுப்பக்கூடிய குணங்கள் என்ன, நம்ம கட்டி எழுப்பக்கூடிய அல்லது நம்மை மாற்றக்கூடிய குணங்கள் கவனமாக இருந்து அவைகளின்படி கர்த்தர் நம்மை மாற்ற விரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் தான் நம்மை மாற்ற முடியும், அவரை இல்லாமல் நாம் மாற முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், கர்த்தரை இல்லாமல் நாம் மாற்ற முடியாது, அவர் தான் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் தான் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் தான் விரும்ப வேண்டும். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப நாம் தான் விரும்ப வேண்டும். வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறது நம்முடைய கையில் இருக்கு. அப்ப வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நாம் கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தர் இருக்கிறதுனால நாம தான் விரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 5:6 38 வருஷமாய் வியாதியை கிடந்த மனுஷனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். அவன் 38 வருஷமா வியாதியா கிடக்கிறான்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனா இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? ஒரு சமயம் நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது குருடர்கள் 2 பேர் பிச்சை கேட்டு கொண்டு வருகிறார்கள். உடனே அவர்களை கூப்பிட்டு இவர் கேட்கிறார், நீங்க இனிமேல் பிச்சை எடுக்க தேவையில்லை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களோட கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறவராக இருக்கிறாரு, ஜெபம் பண்ணலாமான்னா அவங்க வானான்ட்டு போயிட்டாங்க. ஏன் வானான்ட்டு போனாங்கன்னா, அவங்க அதில் நிறைய பணம் வருது, ட்ரெயினில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் வருது, இப்போ கடை தந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வாழான்ட்டாங்க. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 38 வருஷமா வியாதியை கண்ட மனுஷன் கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். நீங்க கேட்கலாம், என்னடா சுகமாகறது கூட விரும்புகிறாயான்னு கேட்கிறாங்களே சொல்லிட்டு. இந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையினாலே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனை கேட்கிறான். அப்போ விருப்பம் நம்முடையதா இருக்கிறது. நாம விரும்ப வேண்டும் என்னவென்று நம்மை கட்டி எழுப்பக்கூடிய குணங்களே மாற்றக்கூடிய குணங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாம தான் விரும்பலாக இருக்கணும். முதலாவது நாம் விரும்ப வேண்டும், 2வது நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ரோமர் 6:16 வாசிக்கிறோம், எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். நீங்க எதுக்கு கீழ்ப்படிபடி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்க அடிமை. இப்ப நம்ம ஒப்பு கொடுத்தல் நம்முடைய கையில் இருக்கிறது. விசுவாசமா வாழ்கிறதுக்கு, பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு, அன்பா வாழ்கிறதுக்கு, கீழ்ப்படுதலோடு வாழ்கிறதுக்கு, உண்மையாய் வாழ்கிறதுக்கு, தெய்வ பயத்தோடு வாழ்கிறதுக்கு, நம்ம எதுக்கு அடிமைகளா இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு கீழ்ப்படிய அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தா பாவத்துக்கு அடிமையிலா இருப்பீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தா உலகத்துக்கு அடிமையிலா இருப்பீங்க, சினிமாவுக்கு ஒப்பு கொடுத்தா சினிமாவுக்கு அடிமைகளா இருப்பீங்க, அரசியலுக்கு ஒப்பு கொடுத்தா அரசியலுக்கு அடிமையிலாயிடுங்க. அப்போ உங்களை ஒப்பு கொடுத்தல் தான் உங்களை அடிமைகளாக மாற்றுகிறதா இருக்கிறதுனாலே இவ்வளவு நாள் எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களே தெரியாது. இன்றைக்கு கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே என்னை மாற்றுங்க, கர்த்தாவே நான் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும். அப்படி உங்களை கட்டி எழுப்பக்கூடிய குணங்களிலே உங்களை வழிநடத்துறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறலாக இருக்கு. உங்களை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கிரியை செய்கிறார்கள். நீங்கள் அது ஏனென்றால் அதுக்குத்தான் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். 3வதாக ஜெபம் மிக முக்கியமானதா இருக்கிறது. எப்படி ஒப்பு கொடுத்தல் மிக அவசியமோ அது போல உங்களுடைய ஜெபம் மிக முக்கியமானது இருக்குது. யோவான் 16:23 சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்துல கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்துல கேட்டுக்கொள்வதோ அதை அவர்களுக்கு தருவார் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க பிதாவிடத்துல எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் பிதாவாகிய தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆகையினால ஜெபம் மிக முக்கியமானதா இருக்கிறது. விரும்ப வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான
குணங்களுக்கு கவனமா இருந்து அவைகளின்படி கர்த்தர் நம்மை மாற்ற விரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்ம கட்டி எழுப்பக்கூடிய குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன குணங்கள், என்ன விதமான காரியங்கள், என்ன விதமான குணங்கள் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது? முதலாவது விசுவாசம். மார்க் 9:23 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கின்றார். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் யாருனாக்கா, தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் தான் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. அப்ப விசுவாசிக்கிறதான நமக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, நாம் தேவனால கூடக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் கூடுகிறதா இருக்கிறதுனாலே விசுவாசம் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 5:4 வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறார். மார்க் 9:29 வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தண்டத்தில் வந்ததான 2 குருடர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களை சுகமாக்குறதான வல்லமை இடத்துல உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கலாம் என்று சொல்லி கேட்ட உடனே ஆமா ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் சொன்ன உடனே இயேசு உடனே சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி. அந்த குருடலுக்கு மாத்திரமில்லை, இன்றைய உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் என்னன்னா, உங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு ஆக கடவுது. அப்போ நம்ம கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய குணம் அல்லது காரியம் என்ன என்றால் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பிதாவே இயேசு நாமத்தில் சுமத்துறேன், இந்த கட்டி எழுப்பக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாங்க கர்த்தாவே. எல்லாம் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை தாங்க. எல்லாவற்றையும் நான் விசுவாசத்தோடு பார்க்கணும், விசுவாசத்தோடு பேசணும், விசுவாசத்தோடு செயல்படணும். எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கட்டும். இப்ப நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். எங்களை கட்டி எழுப்பக்கூடியதான குணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல முதலாவது விசுவாசம் எங்களை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதுனாலே நாங்கள் கர்த்தாவே விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்துல வல்லவர்களா இருக்க, விசுவாசத்தினால் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர்களா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, விசுவாசமா பேச, விசுவாசமா ஜெபிக்க, விசுவாசமா செயல்பட எங்களுக்கு கிருபை தார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.